இப்ப நம்ம வீட்டுல மாறி மாறி சண்டை போடுவோம், மாறி மாறி கார் ஓட்டுவோம், மாறி மாறி சைக்கிள் ஓட்டுவோம், மாறி மாறி பேக் தூக்கிட்டு வருவோம். இப்படி மாறி மாறி அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் இருக்கு, டேக் டர்ன்ஸ் பேரு. அதுக்கு பேர் என்னது? டேக் டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அதை எப்படி சென்டென்ஸ்ல சொல்றதுன்னா, டேக் டர்ன்ஸ் போட்டு ஒரு verb பிளஸ் ஐஎன்ஜி. வேர்ப்னா தெரியல, ஒரு ஆக்ஷன். வேர்ப் கூட ஒரு ஐஎன்ஜி சேர்த்தாலே உனக்கு வந்து என்ன வந்துடும், அந்த ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆயிடும். இப்ப நான் சொல்ற தமிழ்ல சொல்வேன், இப்ப சனாப்பா சொல்லுவா. சனா, மாறி மாறி நாங்க வீடு கிளீன் பண்ணுவோம். எப்பவுமே பண்ணுவோம், பண்ணோம் இல்ல, எப்பவுமே பண்ணுவோம். We take turns cleaning the house. ஒரு ட்ரிப்புக்கு போனோம், போகும்போது நானும் என்னோட பிரதரும் மாறி மாறி பைக் ஓட்டணும் அப்படின்னு சொல்லல. இப்ப பாரு, பைக் ஓட்டுறதுக்கு ரைடிங், டூ வீலர் ஓட்டுறது ரைடிங், டிரைவிங் கிடையாது. டூ வீலர் ஓட்டுறது ரைடிங், கார் ஓட்டு, ஃபோர் வீலர் ஓட்டுறது டிரைவிங். இந்த டிஃபரன்ஸ் எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். நான் டேக் டர்ன்ஸ் தானே சொன்னேன், அப்ப நீ அதை பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சொல்லணும்? We took turns riding the bike during the trip. During the trip. நாங்க ட்ரிப் போகும்போது நாங்க மாறி மாறி பைக்கு ஓட்டணும். சரியா? அவளும் அவங்க அக்காவும் பார்ட்டிக்கு மாறி மாறி சமைச்சாங்க. அது எப்படி சொல்வ? She and her sister took turns cooking for the party. சரியா? அடுத்தது ஊஞ்சலுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்விங். ஸ்விங் தான். ஊஞ்சலுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்விங். ஊஞ்சலுக்கு என்ன இங்கிலீஷ்ல? நானும் அவனும் மாறி மாறி ஊஞ்சல் விளையாண்டோம். எப்படி சொல்வீங்க? We took turns playing on the swing. இப்ப நான் உங்களுக்கு பாடம் நடத்துறேன்ல, பாடம் நடத்தும் போது நான் உங்களுக்கு இங்கிலீஷ் டீச்சர், ஆனா உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேனா? இல்ல, தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் மாத்தி மாத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். டீச் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லி தரேன். இது வந்து மாறி மாறி வராது, இது மாத்தி அது மாத்தி இது, அப்படிதான் சொல்றோம். இதுக்கு என்ன சொல்றது? ஆல்டர்னேட் பிட்வீன். அதாவது ஐ ஆல்டர்னேட் பிட்வீன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டியூரிங் டீச்சிங். ஆல்டர்னேட் பிட்வீன். ஒருத்தவங்க கார் ஓட்டிட்டு ரொம்ப தூரமா போறாங்க, அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்படி ஓட்டிட்டே இருப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க, கொஞ்சம் ஓட்டுவாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க, ஓட்டுவாங்க. அப்ப நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஓட்டினேன், அப்புறம் ஓட்டிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். இப்படி மாறி மாறி பண்ணுவாங்களா? இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு புவனேஸ்வரி சொல்லுவாங்க. We alternated between driving and resting. Very good. Thank you. இருங்க, நம்ம லக்ஷ்மணனை கேட்கலாம், சொல்றானான்னு பார்க்கலாம். நம்ம மாறி மாறின்னு இப்ப பேசணும்ல, மாறி மாறிக்கு என்ன இங்கிலீஷ்ல? டேக் டர்ன்ஸ். நாங்க எங்க பேக்கை மாறி மாறி தூக்கிட்டு போறோம். எப்படி சொல்லுங்க? சொன்னல இப்பதான், டேக் டர்ன்ஸ். We take turns carrying our bags. Carrying our bags. Very good. Clap hands. Bye.